இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீரே நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீரே நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு விதி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு விதி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு இருதய பெருவிழாவிற்கு அடுத்த நாள் வருகின்ற சனிக்கிழமை மாசற்ற இருதய அன்னையினுடைய விழாவாக சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த நாளில் நம் தேவத்தாய் அன்னை மரியாளனுடைய மாசற்ற இருதயத்தை நாம் தியானிக்கின்றோம். அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற அன்பினை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த தேவத்தாயினுடைய இதயம் நம்முடைய ஆன்மாவிற்காக எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டிருப்பதை தியானிக்கின்றோம். அதை நாம் வாழ்வாக மாற்றுகின்றோம். கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தி உள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பெண்களும் உமது அருளால் நிரப்பப் பெற்ற புனித கன்னிமரியாவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய மாசற்ற இருதயத்தை வணங்கும் நாங்கள் இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளவும் அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகி என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல எண்ணப்படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல எண்ணப்படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுக்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுக்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதும் பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தேவத்தாயாகிய அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதய விழாவினை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த ஆசிர்வாதமான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தேவத்தாயனுடைய திருப்பெயரை, மாசற்ற இருதயத்தின் பெயரை தாங்கியிருக்கிற எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 47வது இறை வார்த்தை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை எல்லாம் நினைத்து தேவத்தாயனுடைய அந்த உள்ளமானது இறைவனை போற்றி புகழ்கிறது. அந்த இறைவனுடைய நற்செயல்களை எல்லாம் கண்டு
அவருடைய மனமானது பேருவகை கொள்ளுகிறது. அருமையான வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். மரியாவினுடைய இதயத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் இவை. அவ்வாறே இன்றைய நற்செய்தியிலும் வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது இறை வார்த்தை. அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஒரு தாயினுடைய இதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? தூய்மை மிகு மாசற்ற அந்த இருதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு தனிப்பட்ட அன்பு நிறைந்திருந்தது. எனவேதான் அன்பிற்குரியவர்களே, எல்லா செயல்களையும் கடவுள் திருமுன்னிலையில் அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து தன்னையே ஒரு தியாகத்தாயாக முன்னிறுத்துகிறார் நம் தேவத்தாய் அன்னை மரியா. எல்லாவற்றையும் அந்த உள்ளத்திலே அவர் பதித்து வைத்திருந்தார். எனவேதான் அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை இதோ இந்த தாயினால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. காரணம், அது இறைவனுடைய திருவுளம். இந்த உலகத்திற்கான மீட்பு அந்த இதயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலக மக்கள் எல்லோருடைய இதயமும் இவருடைய இதயத்திலே ஆட்கொண்டிருந்தது. தேவத்தாயினுடைய இதயத்தில் எல்லோரும் இடம் பெற்றிருந்தார்கள். எனவேதான் தன் மகனை, தன் ஒரே பேரான மகனை கடவுள் இந்த உலகத்திற்கு தந்தபோது அவற்றை ஏற்றுக்கொண்டதும் மனித நிலையிலிருந்து இறைவனுடைய திருவுளத்திற்காக அவரை ஒப்பு கொடுத்ததும் தேவத்தாயினுடைய தியாக அன்பு, உலக மீட்புக்காக தன் மகனை கையளித்த பேரன்பு. சீன நாட்டிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிக பெரும் ஒரு பேரழிவு நேர்ந்தது. பூகம்பம். அந்த பூகம்பத்தில் ஏராளமான உயிர் சேதம். மிக பெரும் கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து அதன் உள்ளே இருந்த மக்கள் எல்லோரும் செத்து மடிந்தார். பிறகு 1-2 நாட்கள் கழித்து அந்த பேரிடரில் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் இராணுவம் மீட்டுக் கொண்டே இருந்தது. அப்படியாக இடிபட்டு கிடந்த ஒரு வீட்டிற்குள் இராணுவ வீரர்கள் நுழைகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு தாய் இறந்து போய் கிடந்தார். இறந்த உடல் தானே, எவராவது உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் மீட்டு விடலாம் என்கிற ஆவலில் அவர்கள் சென்று கொண்டிருந்த வேளையில் இது சடலம் தானே என்று விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் செல்லுகிற வழியில் ஒரு வீரருக்கு மனதில் ஏதோ ஒரு உறுத்தல், அந்த தாயை சென்று பார்க்க வேண்டும் என்று நேரடியாக அந்த தாயினுடைய உடலை புரட்டி போடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அந்த இடிபாடுகளிலே அந்த தாயினுடைய செயல்பாடுகளை பாருங்கள். தன்னுடைய குழந்தை, 2 வயது குழந்தை இறந்து போகக்கூடாது, தான் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தை வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு போர்வை ஒன்றை அந்த குழந்தையில் பொதித்து வைத்து அப்படியே தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அவள் மீது எல்லாம் விழ அவற்றை தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை அவள் காப்பாற்றி இருக்கிறார். இந்த இராணுவ வீரர் அதை பார்த்தவுடன் அதிர்ந்து போய் குழந்தை குழந்தை உயிரோடு இருக்கிறது என்று அலறி இருக்கிறார். அந்த இடத்தில் இருந்த ஒரு செய்தி இவ்வாறு எழுதி வைத்திருந்தாலாம் அந்த தாய், மகனே, ஒருவேளை நீ உயிர் பிழைத்துக் கொண்டா என்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எப்பொழுதுமே நினைத்துக் கொள். அந்த தாயினுடைய அந்த அன்பினுடைய எல்லைதான் அன்பிற்குரியவர்களே தேவத்தாய் நம் ஒவ்வொருவரின் மீதும் வைத்திருக்கிற அன்பு, இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு. எவ்வாறு அந்த மாசற்ற இருதயம் எல்லோரையும் அன்பு செய்கிறது, அரவணைக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது, புரிந்து கொள்கிறது, தேவைகளை நிறைவு செய்கிறது, பரிந்து பேசுகிறது என்று பார்க்கும்போது அந்த தாயினுடைய அளப்பரிய அன்பு, தன் மகனை கையளித்தாலும் கூட பரவாயில்லை, இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும், பாவ நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மக்கள் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் கொண்ட இதயமாய் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய இதயம் இருக்கிறது.
எப்படி இந்த இருதய பெருவிழாவானது கொண்டாடப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித மெக்டில்து மற்றும் புனித ஜெத்ருத் ஆகிய இவர்கள்தான் முதலில் தேவத்தாயின் மீதான அந்த இருதயத்தின் மீதான பக்தியை கடைபிடிக்கிறார்கள். அதன் பிறகு 15ஆம் நூற்றாண்டில் சியன்னா புனித பெர்னார்டினோ என்பவர் அன்னை மரியாளினுடைய அந்த இருதயத்தை குறித்து ஒரு சிந்தனையை அவர் உருவாக்குகிறார். அதன் பிறகு 17ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாளினுடைய அந்த இருதய பக்தியை புனித ஜான் யூட்ஸ் அவர்கள் மக்களிடையே ஆர்வமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புகிறார். அவர் எழுதிய அதிசயமான இருதயம் என்கிற அந்த நூல் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை மக்களுக்கு கொடுத்தது. அதன் அடிப்படையில் 1648ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் ஆர்டுன் நகரிலே மரியாவினுடைய திரு இருதய பெருவிழாவானது முதலில் கொண்டாடப்பட்டது. பிறகு 1799ஆம் ஆண்டு இத்தாலியினுடைய பலர்மோ என்கிற மறை மாவட்டத்தில் மரியாவின் தூய்மை மிகு இருதய விழாவினை கொண்டாட அப்பொழுதைய திருத்தந்தை 6ஆம் பயஸ் அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார். அதன் பிறகு 1855ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி மரியாவினுடைய மிக தூய இருதய விழாவுக்கான திருப்பலி மற்றும் திருப்புகழ் மாலை ஜெபத்திற்கு ரோமினுடைய திருவழிபாட்டு பேராயம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. 1944ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் மரியாவின் மாசற்ற இருதய விழாவை திருவழிபாட்டு நாள்காட்டியில் இணைத்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த விழாவினை கொண்டாடுமாறு அறிவித்தார். அதன் பிறகு 1969இல் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இயேசுவின் தூய இருதயத்தின் பெருவிழாவிற்கு அடுத்த நாளில் மரியாவின் மாசற்ற இருதயத்தை நினைவு கூறும் வகையில் இந்த திருநாளை அவர் மாற்றி அமைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. 1917ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி பாத்திமா நகரிலே தேவத்தாய் காட்சி கொடுக்கிறார். 3 சிறுவர்களுக்கு அவள் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது தேவத்தாய் சொன்ன அந்த செய்தி, என்னுடைய மாசற்ற இருதயத்தை இப்புவிதனில் நிறுவுவேன், அதனை வணங்குவோரை நரக தண்டனையிலிருந்து விடுவித்தருள்வேன், மேலும் எனது மாசற்ற இருதயம் வெற்றி பெறும், ரஷ்யா மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதன் அடிப்படையில் தான் 1952ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் ரஷ்யாவை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிறகு 1984ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் உலக நாடுகள் அனைத்தையும் மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அதன் பிறகு ரஷ்யா மனமாற்றம் பெற்றது இந்த உலகம் அறிந்து கொண்ட உண்மை. தேவத்தாய் அன்னை மரியாள் கடவுளுடைய விருப்பத்திற்கு, இறைவனுடைய திருவுளத்திற்கு, அவர்களுடைய திட்டத்திற்கு தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்ததினால் அன்னை மரியாளுடைய இதயமானது இறை திருவுளத்தை நிறைவேற்றிய இதயமாய் அமைந்திருக்கு. மூவர் இறைவனுடைய திட்டத்திலும் மனிதகுல மீட்பிலும் தேவ அன்னை ஆவல் கொண்டிருந்தால் இந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக அவளுடைய இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, ஆவலாய் இருக்கிறது. இதை தியானிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவே நம் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயம் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆன்மாவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவை ஆவல் கொண்டிருக்கிறது என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தை
கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளதை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளதை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னை அளிக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் இன்றும் கன்னிமரியாளினுடைய வேண்டுதலால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றிக் கொள்ள அருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்போதும் கன்னிமரியாளினுடைய மாசற்ற இருதய விழாவிலே நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சுமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயற்றார் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, தேவத்தாய் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தை நினைவு கூறுகிற இந்த ஆசிர்வாதமான நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இதோ திருத்தந்தையர்களாக இருந்தவர்கள் ரஷ்யாவினுடைய மனமாற்றத்திற்காக தூய மாசற்ற இருதயத்தை நேர்ந்தளித்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவ்வாறே இந்த உலகம் மீட்பு பெற வாழ்வடைய திருத்தந்தை மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இந்த உலக மீட்பிற்காக ஜெபிக்கிறார். அதே நிலையில் அப்பா, இந்த நாட்களிலும் கூட மிக வேதனையில், மிக கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். தேவத்தாயினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால், இந்த அன்னையினுடைய அன்பினால், இந்த அன்னையினுடைய அரவணைப்பினால், இந்த அன்னையினுடைய பாதுகாப்பினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறும் பொருட்டு, இந்த இக்கட்டான பேரிடர் சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று வரும் பொருட்டு, அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளும்.
தேவத்தாய் எங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகின்ற வேண்டுதலை ஏற்றருளும். இந்த உன்னத தெய்வீக கொண்டாட்டத்தின் வழியாக இப்பேற்பட்ட இடர்பாடு எங்களை விட்டு அகலும்படியாக மக்கள் எல்லோரும் நிம்மதியோடு மனமகிழ்வோடு வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை தரும்படியாய் இந்த நாளிலே உருக்கத்தோடு இடத்திலே கெஞ்சி வேண்டுகிறோம். அப்பா, தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிம்மதி அளிக்க, அந்த தேவத்தாயினுடைய இதயத்தில் இடம் பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகளாக நாள்தோறும் நாங்கள் வாழ எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. தந்தையே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக இவ்வேளையிலே மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகவொலியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காணும் நிலை வாழ்வை நமக்கு. ஆமென்.
நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். ஏமை உமதுடலினை நீ மாற வைத்தாய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கபிரியேல் எனும் வானதூதர் கடவுளால் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார். அக்கன்னியின் பெயர் மரியா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் மாசற்ற இருதய விழாவிலே அவருடைய வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விட்டு விலகி அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவத்தாய் நம் அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் என்றும் தூயவர்களாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இன்ன அழகு உன்னருளழகு, இன்ன அழகு உன்னன்பழகு. அம்மா இன்ன அழகு உன்னருளழகு, இன்ன அழகு உன்னன்பழகு. கீழ்வாணி நீர் சுனை நாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகு சீயோனின் அருள்மகளே. கீழ்வானின் நீர் சுனையை தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகு சீயோனின் அருள்மகளே. என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அம்மா என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. நித்திய ஸ்துதி
ஆவிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.